ஆசான் அகத்தீஸ்வரர் அருள்கடாட்சத்தால் இன்று நாம் அற்புதமான சித்தர் பெருமான் ஆகியப்பட்ட கரூரார் சித்தர் நமக்கு அளித்த ஒரு அரிய மந்திரத்தை தியானிக்கப் போகிறோம். அஷ்டகர்மங்களில் உச்சாடனம் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து தரக்கூடிய அற்புதமான எளிய மிகவும் சக்தி வாய்ந்த அகோரமான மந்திரம் அப்படிங்கிறதும் கரூரார் பெருமானே சொல்லியிருக்கார். அஷ்டகர்மங்கள் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் வசியம், மோகனம், ஸ்தம்பனம், உச்சாடனம், ஆகர்ஷணம், பேதனம், வித்வேஷனம், மாரணம், இதுதான் அந்த அஷ்டகர்மங்கள். இதில் உச்சாடனம் அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்குது, ஏதாவது ஒரு நோய் இருக்குது, ஏதாவது ஒரு நமக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயம் இருக்குது, ஒரு எதிரி தொல்லை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னால் அதை நாம் வேருடன் பிடுங்கி அந்த விஷயங்களை இல்லாமல் செய்யக்கூடிய தன்மையை நமக்கு செய்து தரும் மந்திரம், அற்புதமான மந்திரம்தான் உச்சாடனம். நம் மனதில் தீய எண்ணங்கள் வருகிறதா, உச்சாடனம் செய்தோம்னால் சரியாகிவிடும். வியாதி வந்ததா, உச்சாடனம் செய்தோம்னால் வியாதி எங்கேயோ போய் ஓடிவிடும். எதிரிகள் நமக்கு கஷ்டம் செய்து கொடுக்கிறார்களா, எதிரிகள் ஓடி ஓடி போய்விடுவார்கள், நம் பக்கத்திலேயே வரமாட்டார்கள். உச்சாடன மந்திரத்திற்கு இப்பேற்பட்ட அளப்பரிய சக்தி இருக்குது. கரூரார் பெருமான் கரூரார் பலத்திரத்தில் தற்புருஷ முகம் அப்படிங்கிற அந்த பாடல் கீழே 255வது பாடலில் முதல் 3 வரிகளிலேயே இதை நமக்கு சொல்லி கொடுத்துடுறார். பார்த்திடவே தற்புருஷம் 25 பாடுகிறேன் நமசிவ அகோரமாகும், சேர்த்துயித்து சேவிக்க உச்சாடனமும் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறார். நமசிவ அதுதான் மந்திரம். இந்த நமசிவ மந்திரத்தை 108 ஊர் நம்மால் ஜெபித்து கொண்டு வர முடிகிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது நமக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலமாக நமக்கு தீங்கு நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் நம்மை விட்டு தூர விலகிவிடும். உச்சாடனம் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை கரூர் பெருமான் இந்த பாடல் மூலம் நமசிவ அப்படிங்கிற மந்திரம், நமசிவ 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 அப்படின்னு ஜெபித்து கொண்டு வந்தோம்னாலே போரும், நமக்கு பல பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நமக்கு இந்த தொல்லைகள்லாம் போய்விட்டது அப்படின்னு சொன்னால் சுபீட்சத்தை நோக்கி நம்மால் வெகு எளிதில் செல்ல முடியும். அப்படிங்கிறது தான் கரூரார் பெருமானுடைய அருள் கடாட்சம். அதனால் விநாயக பெருமானை தியானித்து, கரூர் பெருமானை தியானித்து நம் குலதெய்வத்துடைய அருளை வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை தினமும் 108 ஒரு முழு மனதுடன் ஈடுபட்டு பக்தியுடன் ஜெபித்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக நமக்கு அந்த காரியத்தில் ஜெயம் கிடைத்து எந்த தடை இருக்கோ, எந்த தடங்கள் இருக்கோ அந்த தடங்கள் கண்டிப்பாக அகலும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் கரூர் பெருமானின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.